கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும்னு இருப்பாங்க. அதை அப்படியே ரிவர்ஸ் அடிச்சிங்க. முதல்ல தேடுங்க, ஒரு கோட்டை வாசல் வரும், தட்டினீங்கன்னா திறக்கும். திறந்ததுக்கப்புறம் அது கற்ப விரிச்சோம், நீங்கள் அங்கே போய் என்ன கேட்டாலும் நடக்கும். நீங்கள் எவன்ட்டையும் போய் பிச்சை எடுக்க வேணாம், எந்த சாமியார்கள்லையும் உள்ள வேணாம், எந்த கோயில்லையும் போய் நீங்கள் போயிட்டு அப்படியே உருகிட்டு இருக்க வேண்டாம். அது எந்த இடங்கிறத இன்றைக்கி தேட போகிறோம். எப்படியாச்சும் இன்றைக்கி தேடி தட்ட முடியுமான்னு பார்ப்போம். தட்டி திறந்தா அங்கே எல்லாத்தையும் கேட்டு நீங்களே வாங்கிங்க. அதுதான் சூட்சும சித்தர் சிகிச்சை. ஏன்னா நம்ம தேடக்கூடிய பொருள் சூட்சுமத்தில் தான் இருக்கு, ஓப்பனா இல்லை. இந்த சூட்சுமத்தை பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம்னா இது ஒரு கதையாயிடும். அப்படின்னா மௌனத்தை பற்றி அதிகமாக பேசினா மௌனம் கெட்டு போயிடும். பல பேர் மௌனத்தை பற்றி லெக்சர் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. மௌனம்னா என்ன தெரியுமா? ஒரு சாமியார் இப்படி தான், மௌனம்ங்கிறது இறைவனோட இருப்பிடம், மௌனம்ங்கிறது அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு 1 hour லெக்சர் முடிஞ்சதான் ஒரு சிஷ்யம் எந்திரிச்சு கேட்டானா, ஐயா இவ்வளோ நேரம் இந்த இடமே மௌனமாக இல்லையே, எப்படி நான் மௌனத்தை உணர்வது? சூட்சமத்தை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம், அதுக்கு ஒரு எல்லையே இல்லாமல் போயிடும். பட் சூட்சமத்திற்குள்ளார போக முடியுமா? இது ஜாதி மத எல்லாத்தையும் கடந்த ஒரு விஷயம். இறைவன் பொதுவானவன். அப்போ இந்த சூட்சமத்திற்குள்ளார நம்ம போகிறதும் பொதுவான ஒரு விஷயம். இந்த பொதுவான ஒரு விஷயத்திற்குள்ளார நம்ம இன்னைக்கு போகலாம். அதற்கு அடிப்படையாக உங்களுடைய இன்னைக்கு மார்னிங்கில் உங்களோட கர்மாஸை திருப்பியும் எடுக்கிறேன். கர்மாஸ் எடுத்ததும் ஒரு எம்டியாக இருப்பீங்க. இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் ஒரு தியாகம் பண்ணுங்கள். இந்த செல்ஃபோனை வந்து இன்றைக்கி ஈவினிங் போகிற வரைக்குமே யார்ட்டையும் பேசாதீங்க. இந்த இப்போ பிரேக்கு சாப்பிட்டுட்டு உடனே ஆஃபீஸுக்கு ஏதோ ஃபோன் பண்ணி பேசுகிறது, இல்லை பிஸ்னஸ் கால் பண்ணுறது, இல்லை வீட்டுக்கு ஏதாச்சும் பேசுகிறது, தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஐயா எங்களுக்கு எமர்ஜென்சி கால் வந்தால், எமர்ஜென்சின்னு தான் ஆகி போச்சுல, அது போனால் போகட்டும். இப்போ இந்த ஃபோனை நீங்கள் அட்டன் பண்ணுறதுனால மட்டும் நீங்கள் என்ன பெரிய கிருஷ்ணபுரமானோ நான் உடனே இங்கேருந்து காப்பாற்றிடுவீங்களா? நீங்கள் போனாலும் நடக்கிறது தான் நடக்கும். என்ன உங்கள் கண்ணு முன்னாடி நடக்கும், இது கண்ணு முன்னாடி நடக்காது, அவ்வளோதானே. கண்ணுக்கு முன்னாடி நடந்து நம்ம கஷ்டப்படுறதோட கண்ணுக்கு பின்னாலேயே நடந்துட்டு போகுது, நடக்கிறது தான் நடக்கும். ஏன்னா உங்கள் விதியை நீங்கள் மாற்றாத வரைக்கும் யார் விதியை நீங்கள் மாற்றிட முடியாது. வேணால் கத்தலாம், கதறலாம், அழுகலாம், அவ்வளோதான். பட் இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முழுமையாக உள்வாங்கி உள்ளார போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ளார சில மாறுதல் வரும். அந்த மாற்றத்தை வச்சு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று யாருக்கோ ஒருத்தவங்க அப்படின்னா கூட நீங்கள் ஏதாச்சும் ஒன்று செய்யலாம். பட் 12 வருஷம் செய்யக்கூடாதுங்கிறது சித்தர்களோட ஆணை. ஏன்னா முதல்ல நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆகிடுங்க, உங்கள் பில்டிங்கை ஸ்ட்ராங்காக கட்டிட்டு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம பில்டிங்கை ஸ்ட்ராங்காக கட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். ஐயோ பாவங்கய்யா கஷ்டப்படுறாங்க, பாவம் தான், இறைவனுக்கு தெரியாதா? நம்ம இந்த பாவம்னு நம்ம போய் எதுலையாச்சும் நம்ம ஒன்றில் போய் மூக்க நுழைக்கிறது தான் அந்த கருமத்தை நம்ம சுமப்போம், திருப்பி நம்ம பாவமாகிடுவோம். இதனால் இரக்கம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, ஒரு வேண்டுதல் மட்டும் வச்சுக்கலாம். இறைவா பாவம் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, என் கண்ணு முன்னாடி இதை காட்டுற, அவருக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணலாம், போதும். ஆனால் நீங்கள் கத்த வித்தையை வந்து நீங்கள் வந்து காட்டாதீங்க, உள்ளார செய்யாதீங்க. உங்களுக்கு ஒரு வித்தை கற்றுக் கொடுக்குறேன்னா அந்த வித்தையை நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். 12 வருஷம். ஸோ இதுக்கப்புறம் இங்கே நடக்க போகிற எல்லா விஷயமும் ட்ரெடிஷ்னலாக குருமகான்கள் நீங்கள் குருகுலத்தில் சேவை பண்ணி அதன் விளைவாக அவர்கள் கொடுக்குற விஷயத்தை தான் இன்னும் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ இது கொடுக்கறது வந்து இந்த ஸ்தூல தேகத்தில் உட்காந்து ஞானி பிருந்தாவனர் என்கின்ற போர்வையில் இருக்கிற நானாக இருந்தாலும் கூட உண்மை என்னன்னா ஒவ்வொரு மனிதனுக்குமே குருநாதர் இருப்பாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்குமே இருப்பாங்க. இப்போ நீங்கள் குரூப் ஆஃப் பீப்புளாக இருக்கீங்க. இப்போ உண்மையை சொல்லணுன்னா இப்போ எங்களோட வம்சாவளி போகரோட வம்சாவளியாக ஒரு 50 பேர் இருப்பீங்க, அகத்தியரோட வம்சாவளியாக ஒரு 20 பேர் உட்காந்துருப்பீங்க, காகபச்சண்டரோட வம்சாவளியாக உட்காந்துருப்பீங்க, நந்தனரோட வம்சாவளியாக இருப்பீங்க. இது வந்து ஒரு குரூப்பு. அப்போ எல்லா குருமகான்களும் எனக்கு வந்து அனுப்பியிருக்காங்க உங்களை அப்படியே நான் எடுத்துக்கலாம் முடியாது. அகத்தியரோட வம்சாவளினா நீங்கள் அகத்தியரோட வம்சாவளி, நீங்கள் அவர் தான் உங்களுக்கு அப்பா, போகர் கிடையாது. பட் அவர் ஒரு குரு, அவ்வளோதான். இந்த இடத்துல வந்து நம்ம சர்வலோக சித்தர்களுக்கும் பிரதிநிதியாக தான் இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம். நீங்கள் உடனே இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் போகர் தான் குருநாதர் அப்படின்லாம் நினச்சிக்க வேணாம். உங்களுக்குன்னு இருக்காங்க.
அப்போ உங்களுக்குன்னு இருக்கிற குருக்கிட்ட நீங்கள் இப்போ சத்திய பிரமாணம் பண்ண போகிறீங்க. நான் ரொம்ப கழுவுற மீனில் நழுவுற மீன் நம்பலாம். எப்படி லாக் பண்ணி விட்டோம் பார்த்தீங்களா உங்களோட குருநாதர்கிட்டயே. ஏன்னா உங்களுக்கும் அவருக்கும் உண்டான பஞ்சாயத்து அதோட முடிஞ்சு போச்சு. எனக்கு பிரச்சனை கிடையாது. இனிமேல் அவராச்சு நீங்களாச்சு. சொல்லிக் கொடுக்க சொல்லி எனக்கு உத்தரவு, நான் சொல்லிக் கொடுக்குறேன். சரியா? இதற்கப்புறம் ஐயா இது வரைக்கும் நீங்கள் எதுக்காக வேணாலும் இந்த இடத்துல ஓப்பன் ஃப்ராங்காகவே சொல்கிறேன். கண்ணை மூடி உட்காந்து அடுத்த 10வது நிமிஷம் எனக்கு தெரியும் நீங்கள் யார், நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்கன்னா. சரியா? நீங்கள் தப்பான சில விஷயத்திற்காக இங்கே வந்திருந்தீங்கன்னா அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. இங்கே வந்து டெக்னிக்ஸ்க்காக இந்த கிளாஸ் கிடையாது. நான் வந்து ஏதோ தியான டெக்னிக்ஸ் கற்றுக் கொடுக்குறாலோ சும்மா மூச்சு பயிற்சி கற்றுக் கொடுக்குறாலோ அதெல்லாம் நான் கிடையாது. என்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்டு போய் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் பண்ணலாம், நீங்கள் நல்ல மனுஷனாக வாழலாம் என்கிட்ட வந்தீங்கன்னா. நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் இறைவன் கொடுப்பான், அது நான் கொடுக்க முடியாது. நீங்கள் போய் சொல்லாங்க, ஏன் நான் சொல்ல மாட்டேன். இறைவன் ஏதோ ஒரு ரூபத்தில் கொடுப்பான், அவன் தான் கொடுக்கணும் சர்டிஃபிகேட். உங்களுக்கு குருங்கிற ஸ்தானத்தை இறைவன் தான் வழங்க வேண்டுமே தவிர்த்து நீங்களாகவே டிசைட் பண்ணிட்டு போய் கருமாவை மாட்டிக்காதீங்க. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கை நிலை எப்படியோ எதுக்காக வந்தீங்களோ எல்லாத்தையும் விட்டுருவோம். இதுக்கப்புறம் நல்லவனாக வாழும். இந்த நொடி தொட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளோட பிறவியோட சாராம்சம், நம்ம எதுக்காக பிறந்தோமோ எல்லா விஷயத்தையும் மாற்றுவோம். எல்லாத்தையும் மாற்றி நீங்களும் இன்றைய நாளில் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு வெளில போகிறதுக்குள்ளாரே ஒரு நல்ல ஞான நிலையை அடைஞ்சிடுங்க. உண்மையாகவே இந்த இடத்துல என்னோடய ஆர்கனைசர்ஸ்க்கு வந்து நான் வந்து உண்மையாக வந்து அவர்களுக்கு வந்து என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றி முதல்ல. ஏன்னா நீங்கள் இப்படி வந்து உட்காந்துருக்கீங்கல்ல, நேற்று நைட்டு 12 மணி வரைக்கும் இந்த ஹாலில் ப்ரோக்ராம் நடந்துச்சு. ஹால் கொடுக்கல, 12 மணிக்கு தான் கொடுத்தாங்க. ஸோ என்னோடய ஆர்கனைசர்ஸ் தான் கிட்டத்தட்ட 12 மணிக்கு அப்புறம் இதெல்லாம் ரெடி பண்ணி இந்த செட்டிங்ஸ்லாம் ரெடி பண்ணி, ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் காலையில் பண்ண மாட்டோம், எல்லாம் முதல் நாளே பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே இந்த நிகழ்ச்சிக்காக உழைச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட உழைப்புக்கு என்னுடைய ஆத்மார்த்தமான ஆசீர்வாதங்களும் நன்றியும். அப்புறம் என்னோடய ஆர்கனைசர்ஸ் மலேசியாலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றி கலந்த வணக்கம். இதற்கப்புறம் இந்த நன்றி உணர்வு நீங்களும் வச்சுங்க. வாழ்க்கையில் வந்து நன்றி உணர்வுங்கிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு சின்ன ஒரு வேலை தான் நினைக்காதீங்க. ஏன்னா இங்கே இருக்கவங்க யாரும் காசுக்கு எனக்கு வேலை பார்க்கல. இது எல்லாமே நல்லா நடக்கணும்னு நினச்சி அவங்களோட உழைப்பு. நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, இப்பயும் தூங்காமல் நிற்கிறாங்க இந்த பசங்க. ஸோ அதனால தான் எனக்கு அந்த ஒரு நன்றி உணர்வு சொல்லணும்னு தோணுச்சு உங்களுக்கு முன்னாடி. பொதுவாக நான் இதெல்லாம் சொல்ல மாட்டேன், இருந்தாலும் இன்றைக்கி சொல்லணும்னு தோணுறதுக்கான காரணம் அவங்களோட உழைப்பு. அதனால என்னமோ நானும் இன்னும் தூங்கவே இல்லை. வேறு வழி இல்லை, பாவம் என்ன பண்ணுறது, எப்படி தூங்க முடியும் நம்மளும். ஏன்னா சில விஷயம்லாம் வெளியிடுறதுக்கே பயமாக இருக்குங்கய்யா, உண்மையாகவே சொல்கிறேன். நம்ம பண்ணுறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த சில விஷயம்லாம் கத்தி முனையில், சித்தர்களோட மார்க்கமே கத்தி முனையில் நடக்கிறது. காரணம் தப்புனா ஏதாச்சும் தப்பாக போயிடும். என் முன்னாடி எது நடந்தாலும் நான் காப்பாற்றிடுவேன். எதுவுமே நடக்காது உங்களுக்கு, நல்லதை தவிர்த்து வேறு எதுவுமே உங்களுக்கு நடக்காது இந்த இடத்துல என் முன்னாடி. இதை நான் கேரண்டியே கொடுப்பேன் உங்களுக்கு. ஒன்றும் இல்லை, எங்கே நம்ம நிகழ்ச்சியில் இங்கேயும் நடந்திருக்கு, ஃபாரின்லேயும் மலேசியாலேயும் பார்த்தோன்னா தியானம் போயிட்டே இருக்கும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு சாமிலாம் ஆடுவாங்க, மயக்கெல்லாம் போட்டுலாம் விழுந்துருக்காங்க. விபூதி வாங்கிட்டு மயக்கம் போட்டு ஸ்டேஜ்லேயே விழுந்தவங்களாம் இருக்காங்க. ஆனால் என் காலை தூக்கி நான் கீழே வச்சு நான் இறங்கினதே கிடையாது. சும்மா அப்படி ஒரு பார்வை பார்த்து எந்திரிமானா எந்திரிச்சுப்பாங்க. சரிங்களா? நான் இறங்கி வந்து அவங்கள தொடணுங்கிற அவசியம்லாம் எனக்கு கிடையாது. சும்மா வெறுமனே ஒரு பார்வை பார்த்து சரியாயிடுவீங்க. சும்மா அது சொல்லக்கூட வேணாம், அப்படி ஒரு பார்வை அப்படி பார்த்துட்டு நல்லா ஆயிடுவீங்க அப்படின்னா நல்லா ஆயிடுவாங்க. அது கண்கூட எல்லாருமே பார்த்துருக்காங்க. ஏன்னா ஏன் முன்னாடி இருக்கும்போது நான் என்ன வேணாலும் செய்யலாம். இதே விஷயம் வேறு எதாவது எங்கேயாச்சும் போய் லாக் ஆகிட்டாங்கன்னு வச்சிங்களேன், சிக்கலாகிடும், ரொம்ப தப்பாக போயிடும். அதனால தான் அடுத்தவங்க விஷயத்தில் மட்டும் விளையாடக்கூடாது. சரியா?